இந்த பாருங்கள் மக்களே, வெள்ளா மரம் எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மரத்தை சுற்றி நிறையா காய்களாக காய்ச்சிருக்குது. இதனால் என்னென்ன பயன்னு எனக்கு அதிகமாக தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இதை பாருங்க, அங்கங்கே பாருங்கள் எப்படி எப்படி கிடக்குன்னு. காய்ச்சி பறிக்க ஆள் இல்லாமல் அது பாட்டுக்கு கீழே பொத்துன்னு விழுந்துருக்கு. ஒரு பெரிய பழம் மட்டும்தான் எனக்கு பாருங்க, அங்கங்கன்னு கிடக்கு. நடக்கிற வழியெல்லாம் கிடக்கு, மயில் தோறெல்லாம் இருக்குது பாருங்கள். கல்லா இல்லை முட்டையான்னு தெரில, அந்த மாதிரி விழுந்து கிடக்கு. பாருங்க, எல்லாம் இன்றைக்கி விழுந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பூரா எல்லாம் அதுதான். ஒரு பறவை கூட வந்து இதை சாப்பிடல. பாருங்க, நம்ம வீட்டுக்கு வேணும்னு சொல்லி பொறுக்கி வச்சுருக்க பழங்கள்லாம் பாருங்க. இந்த மரத்தை சுற்றி எல்லா இடமும் அப்படியே அங்கங்கே ஒன்று ரெண்டுன்னு கிடக்குது. எப்படியும் இன்றைக்கி உட்காந்து பொறுக்குனா மட்டுமே 100-200 பழம் கிடைக்கும் போல்.